வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 12th அக்கௌண்டன்சியில் யூனிட் 3 அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபேம்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. இந்த லெசனில் பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அப்புறம் கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீடை பற்றி பார்க்கலாம். கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட் இதை பற்றி பார்க்கலாம். பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னாக்க கூட்டாண்மை ஒப்பாவனம் அப்படின்னு அர்த்தம். கூட்டாண்மை ஒப்பாவனம் அக்ரிமெண்ட் தான். இது எப்படி சொல்லலாம்னாக்க இது ஒரு அக்ரிமெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னு சொல்லலாம். அப்படி இல்லைனாக்க ஆர்டிகிள்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னு சொல்லலாம். உண்மையோட கொஸ்டினில் கேட்கலாம் பாருங்கள். காமர்ஸில் 11th இருக்கும். இந்த பார்ட்னர்ஷிப் டீடுக்கு டீட் ஆல்சோ நோனஸ் பார்ட்னர்ஷிப் டீட் ஆல்சோ நோனஸ் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்னு சொல்லலாம். இன்னொன்று ஆர்டிகிள்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னு சொல்லலாம். அந்த பார்ட்னர்ஸ்குள்ளே ஏற்படுற அக்ரிமெண்ட்டுக்கு பேர் தான் பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு பேர். இந்த அக்ரிமெண்ட் நாட் கம்பல்சரியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இந்த பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை அப்படின்னாக்க நம்ம இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 1932 அதில் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அது பார்ட்னர்ஷிப் டீட் அப்படிங்கிறது எப்படி இருக்கலாம் அப்படின்னாக்க ஓரலாக இருக்கலாம் அல்லது ரிட்டனாக இருக்கலாம். ஓரலாக இருக்கலாம் அல்லது ரிட்டனாக இருக்கலாம். ஓரல் அப்படின்னாக்க நம்ம இப்போ நீங்களே ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்க நீங்கள் நார்மலாக அக்ரிமெண்ட் போடாமல் டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க வாய் மூலம் பேசிக்கிட்டு நம்ம 4 பேர் சேர்ந்துக்குவோம். ப்ராஃபிட் ஏற்படுறதுல ஆளுக்கு ஈக்குவலாக பிரிச்சுக்குவோம். ஒவ்வொருத்தரும் இவ்வளோ கேபிட்டல் போடுவோம் அப்படின்னு நீங்கள் பேசிக்கலாம். அதான் ஓரல் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது. ரிட்டன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னாக்க ரிட்டனாக எழுதுறது எல்லாத்தையுமே நம்ம யார் பார்ட்னர் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கேபிட்டல் போட்டிருக்கோம், இதில் ப்ராஃபிட் ஏற்பட்டால் என்ன ரேஷியோ எப்படி நம்ம பிரிச்சுக்க போகிறோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம ரிட்டனாக எழுதுறதுக்கு பேர் தான் ரிட்டன் அக்ரிமெண்ட்டுங்கிறது. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்பில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆனால் ரிட்டனாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஒரு பார்ட்னர்ஷிப் டீட் எப்படி இருக்கணும்னாக்கா ரிட்டனாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டாக்க இன் ஃப்யூச்சரில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். ஒரு பார்ட்னருக்கு இன்னொரு பார்ட்னருக்கும் ஏஜென்ட் டிஸ்பியூட்ஸ் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். அப்படி வரும்பொழுது இந்த அக்ரிமெண்ட் ப்ராப்பராக இருந்துச்சுனாக்கா ரிட்டனாக இருந்துச்சுனாக்க நிச்சயமாக என்ன பண்ணலாம், அந்த பிரச்சனையை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெரியல அக்ரிமெண்ட்டு ரிட்டனாக இருந்துச்சுனாக்க. ஒருவேளை அக்ரிமெண்ட் ரிட்டனாக இல்லை அப்படின்னாக்க நம்ம ஓரலாக இருந்துச்சுனாக்க அவங்க மாற்றி மாற்றி பேசுறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் எப்படி இருக்கணும்னாக்க ரிட்டனாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அதான் பாயிண்ட். இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் ஏ டாக்குமெண்ட் இன் ரைட்டிங் தட் கண்டெய்ன்ஸ் தி டேர்ம்ஸ் ஆஃப் தி அக்ரிமெண்ட் அமாங் தி பார்ட்னர்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்கேன், பார்ட்னர்ஷிப் டீட்னா என்ன, இது ஒரு டாக்குமெண்ட் தான். இது ரைட்டிங்னாக்க இது எழுதப்பட்டிருக்கும். என்னென்னாக்கா கண்டென்ட்ஸ் அப்படின்னாக்கா என்னென்ன கண்டென்ட்ஸ் அதில் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்குது. இந்த அக்ரிமெண்ட் இது டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்னாக்கா அது நம்ம அந்த பார்ட்னர்ஷிப்பில் என்னென்ன பண்ண போகிறோம் அந்த டேர்ம்ஸ் எல்லாமே இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. இது யாருக்கு இடையிலான அக்ரிமெண்ட் அப்படின்னாக்கா பார்ட்னர்ஸுக்கு இடையிலான அக்ரிமெண்ட்டு. இதில் மினிமம் 2 மெம்பர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 50 வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த 2 or more மெம்பர்ஸ் என்ன பண்ணுவானாக்கா இது போல் ஒரு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிட்டாக்க அவங்க பிஸ்னஸ் நடத்துறது ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. இந்த டாக்குமெண்ட் இன் ரைட்டிங், இந்த அக்ரிமெண்ட் எப்படி இருக்குனாக்கா ரைட்டிங் டாக்குமெண்ட்டாக இருக்கும். இது எல்லா பார்ட்னருமே இதில் சைன் பண்ணியிருப்பாங்க. அதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து தான் சைன் பண்ணுவாங்க. கண்டென்ட்ஸ் அப்படின்னாக்க அதில் என்னென்ன விஷயம்லாம் நம்ம சொல்லப்பட்டிருக்குதுல்ல இந்த பார்ட்னர்ஷிப்பில் அப்படின்ட்டு இதுதான் சொல்லியிருக்கு பாருங்கள். அதில் பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் ஏ டாக்குமெண்ட் இன் ரைட்டிங் தட் கண்டெய்ன்ஸ் தி டேர்ம்ஸ் ஆஃப் தி அக்ரிமெண்ட் அமாங் தி பார்ட்னர்ஸ். பார்ட்னர்ஸுக்குள்ளே ஏற்படக்கூடிய அக்ரிமெண்ட்டுக்கு பேர் தான் பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு பேர். இந்த அக்ரிமெண்ட் எப்படி இருக்குனாக்க ரைட்டிங் டாக்குமெண்ட்டாக ரைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. இட் இஸ் நாட் கம்பல்சரி. இது கம்பல்சரி கிடையாது. பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் கம்பல்சரின்னு கேட்டாக்க ஒரு கொஸ்டின் கேட்டாங்க என்ன எழுதுனாக்க நாட் கம்பல்சரின்னு தான் எழுதணும். பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் ஈஸ் கேட்டு கம்பல்சரி நாட் கம்பல்சரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன எழுதணும் ஆன்சரு நாட் கம்பல்சரின்னு தான் எழுதணும். பார்ட்னர்ஷிப் டீட் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது அப்படின்ட்டு. ஃபார் ஏ பார்ட்னர்ஷிப் பொறுத்தவரைக்கும் இது கம்பல்சரி கிடையாது. டு ஹேவ் ஏ பார்ட்னர்ஷிப் டீட் அஸ் பர் தி இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. அப்படி நீங்கள் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் இல்லை பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணலான்னாக்க இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 என்ன சொல்லப்பட்டிருக்குதோ, என்ன பார்ட்னர்ஷிப் டீட் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலான்னு சொல்லியிருக்குது. அங்கே இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்டில் இதை பற்றி எல்லா டீட்டெயிலும் அங்கே இருக்கும். அங்கேயும் கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட
பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை அப்படின்னாக்கா, அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னாக்க, நீங்கள் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதனால் இது நாட் கம்பல்சரின்னு சொல்லியிருக்குது இது பார்ட்னர்ஷிப் டீட். பட் இட் இஸ் டிசைரபிள் டு ஹேவ் எ பார்ட்னர்ஷிப் டீட் as it serves as an evidence of the terms of the agreement among the partners. இது வந்து பார்ட்னர்ஸ்குள்ளே உள்ள ஒரு எவிடன்ஸை நம்ம பார்த்துக்கலாம். எப்படி அப்படின்னாக்க, இந்த அக்ரிமெண்ட்டே இல்லை அப்படின்னாக்கா நம்ம பார்ட்னர்ஷிப் ஆக்டை தான் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். இந்த பார்ட்னர்ஷிப்பில் ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சுனாக்க நிச்சயமாக இது ஒரு எவிடன்ஸாக நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கு. எவிடன்ஸ்னால் அது ஒரு ஆதாரமாக நம்ம காமிச்சிக்கலாம், ப்ரூஃபாக காமிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்குது. ஸோ இந்த அக்ரிமெண்ட் வந்து அவசியம் தானே சொல்லியிருக்குது. இது நாட் கம்பல்சரி இல்லைன்னா கூட இந்த பார்ட்னர்ஷிப்பில் ஏற்படக்கூடிய இந்த பார்ட்னர்ஷிப் டீடுங்கிறது முக்கியம் தானே சொல்லியிருக்குது. அதில் சொல்லி பாருங்கள் மறுபடியும். இட் இஸ் டிசைரபிள் டு ஹேவ் எ பார்ட்னர்ஷிப் டீட் as it serves as an evidence of the terms of the agreement among the partners. பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய இந்த டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு எவிடன்ஸாக இருக்கும். அதனால் இது நம்ம செஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்குது. ஸோ கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், இதில் இந்த பார்ட்னர்ஷிப்பில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கும், அதில் என்னென்ன எழுதப்பட்டிருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், இது கூட உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது பாருங்கள். நேம் ஆஃப் தி ஃபேம் அண்ட் நேச்சர் ஆஃப் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ். என்ன சொல்லியிருக்கேனாக்க, அந்த ஃபேமோட நேம் என்ன, ஃபேம்னா அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேமோட நேம் என்ன அப்படிங்கிறதுல இருக்கும். நேச்சர் அண்டு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், அந்த ஃபேம் வந்து என்ன நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் பண்ண போகுது. அது மட்டும் இல்லாமல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னாக்க எந்த பிளேஸில் அந்த பிஸ்னஸ் நடக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து எல்லாம் இருக்குனாக்கா பார்ட்னர்ஷிப் டீட்டில் இருக்கும், அந்த கண்டென்ட்ஸில் இருக்கும். அடுத்து பாருங்கள், செகண்ட் பாயிண்ட், டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் அண்டு டியூரேஷன் ஆஃப் பிஸ்னஸ். டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் அப்படின்னாக்க ஸ்டார்டிங் தான், எப்போ இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்டு டியூரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னாக்க சில பிஸ்னஸுக்கு ஒரு டியூரேஷன் இருக்கும், இவ்வளோ காலத்துக்கு தான் நடத்த போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்துக்குங்களேன், இப்போ ஒரு பொங்கல் சீசன் அப்படின்னாக்க கரும்பு ஃபேமஸாக இருக்கும். அது ஒரு 1 மந்த் மட்டுமே நடத்தினா போதும். ஒரு 4 பேரோ 2 பேர் வந்து ஒரு 1 மந்த்துக்கு நடத்தினாலே போதும் அந்த பிஸ்னஸை. ஸோ அது மாதிரி ஒரு டியூரேஷன் இருக்கும். ஒரு தீபாவளி அப்படின்னாக்க வெடி, அதுவும் ஒரு 1 மந்த்துக்கு நடத்தினா போதும். ஒரு பில்டிங் கட்டுற பார்ட்னர்ஷிப் அப்படின்னாக்க ஒரு பில்டிங் வந்து 2 இயர்ஸில் நம்ம கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னாக்க அந்த 2 இயர்ஸுக்கு மட்டும் நம்ம பார்ட்னர்ஷிப் போட்டுக்கலாம், அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த அக்ரிமெண்ட் வந்து 2 இயர்ஸில் முடிஞ்சிடும். அதான் டியூரேஷன் சொல்லியிருக்குதுல. நம்ம என்றைக்கு பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ண போகிறோம் கிடையாது, ஆனால் ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து டியூரேஷன் இருக்கலாம்னு சொல்லியிருக்குது. அதை சொல்லி பாருங்கள், டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட், என்றைக்கு கமென்ஸ் பண்ண தொடங்க போகிறோம், அந்த டியூரேஷன் ஆஃப் பிஸ்னஸாக எவ்வளோ காலம் அந்த பிஸ்னஸ் நடக்க போகுது அப்படின்னு நம்ம அதில் சொல்லப்பட்டிருக்கணும் அந்த அக்ரிமெண்ட்டில். அடுத்த தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், நேம்ஸ் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஆல் பார்ட்னர்ஸ். ஒவ்வொரு பார்ட்னருடைய நேமும் அட்ரஸும் அந்த பார்ட்னர்ஷிப் டீட்டில் இருக்கும், எழுதப்பட்டிருக்கும். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் பை ஈச் பார்ட்னர். ஒவ்வொரு பார்ட்னரும் எவ்வளோ கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு பார்ட்னரும் எவ்வளோ கேபிட்டல் அந்த பிஸ்னஸுக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும் அந்த பார்ட்னர்ஷிப் டீட்டில். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ப்ராஃபிட்டை வந்துட்டு எப்படி ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோனா என்னது, அந்த பிஸ்னஸில் ஏற்படக்கூடிய ப்ராஃபிட்டை வந்துட்டு அவங்க என்ன ரேஷியோ படி ஷேர் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குனாக்க பார்ட்னர்ஷிப் டீட் கண்டென்ட்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து பாருங்கள், அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் அலவுட் டு ஈச் பார்ட்னர். ஒவ்வொரு பார்ட்னரும் எவ்வளோ ட்ரா பண்ணிக்கலாம். ட்ராயிங்ஸ் அப்படின்னாக்க ஒவ்வொரு பார்ட்னரும் இவ்வளோ தான் பிஸ்னஸ்லேருந்து ட்ராயிங்ஸ், அதாவது எடுத்துக்கலாம், அவங்க சொந்த பர்சனல் யூஸ்க்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு நிச்சயமாக ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல் படி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது பார்ட்னர்ஷிப் டீட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்குது. அடுத்து பாருங்கள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு பி அலவுட் ஆன் கேபிட்டல். அதாவது ஒவ்வொரு பார்ட்னரும் போட்டிருக்கக்கூடிய கேபிட்டலுக்கு வந்துட்டு என்ன ரேட்டில் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண அந்த பிஸ்னஸ் அப்படின்னு டீட்டெயில் இருக்கும். ஒவ்வொரு பார்ட்னர் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த கான்ட்ரிபியூட் பண்ண கேபிட்டலுக்கு வந்துட்டு என்ன ரேட் படி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அந்த பிஸ்னஸ் அப்படின்ட்டு டீட்டெயில் எதில் இருக்குனாக்க பார்ட்னர்ஷிப் டீட்டில் இருக்கும். அடுத்து பாருங்கள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ். ஒவ்வொரு பார்ட்னரும் வித்ட்ரா பண்ணுறாங்களே, ஓன் பர்பஸ்க்காக கேஷ் எடுத்துக்கிறாங்களா இல்லையா, ட்ராயிங்ஸ், அந்த ட்ராயிங்ஸுக்கு அந்த பார்ட்னர் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து பிஸ்னஸுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிற அந்த ரேட்டும் எல்லாம் இருக்குனாக்க பார்ட்னர்ஷிப் டீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து பாருங்கள், 9th பாயிண்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் ப்ரொவைடட் பை பார்ட்னர்ஸ். ஒவ்வொரு பார்ட்னருக்கும் லோன் கொடுத்துருந்தாங்க, ஒரு வேளை பிஸ்னஸுக்கு
ஒரு பார்ட்னரோ 2 பார்ட்னர் லோன் கொடுத்துருந்தாக்க அந்த லோனுக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அந்த பிஸ்னஸ் பே பண்ணணும் அவருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். அது வந்து இந்த பார்ட்னர்ஷிப் டீட் இல்லைனா கூட அது வந்து 6% பே பண்ணணும் அப்படின்ட்டு ரூல் இருக்குது. 6% இதுக்கு நம்ம வச்சுக்கிறது ஒரு உண்மையான கொஸ்டின். ஒரு பார்ட்னர்ஷிப் டீட் அக்ரிமெண்ட் இல்லைனா கூட எவ்வளோ பே பண்ணலாம்னாக்க 6% லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படிங்கிற ரூல். இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 படி இந்த ரூல் இருக்குது. 6% ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ அதான் சொல்லியிருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ரேட் இருக்கலாம் அப்படின்னா 6% பே பண்ணணும். அது பாருங்க 9th பாயிண்ட் பாருங்கள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் ப்ரொவைடட் பை பார்ட்னர்ஸ். பார்ட்னர்ஸுக்கு வந்துட்டு அவர் கொடுத்துருக்கூடிய லோனுக்கு வந்துட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பிஸ்னஸ் பே பண்ணணும் அவருக்கு அப்படிங்கிறதான் இருக்கும். பார்ட்னர்ஷிப் டேட்டில் இருக்கும். 10th பாயிண்ட் பாருங்கள், அமௌண்ட் ஆஃப் சேலரி டு பி அலவுடு டு எனி பார்ட்னர். ஏதாச்சும் ஒரு பார்ட்னருக்கு, ஒரு பார்ட்னருக்கு 2 பார்ட்னருக்கோ சேலரி அலோவ் பண்ணலாம். ஏன்னா அவர் ஒர்க்கிங் பார்ட்னராக இருப்பார். ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கக்கூடிய பார்ட்னருக்கு நான் என்ன பண்ணலாம்னாக்க சேலரி அலோவ் பண்ணலாம். அந்த பிஸ்னஸ்லேருந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேமிலேருந்து சேலரி பே பண்ணலாம். அது எவ்வளவு சேலரி யாருக்கு எவ்வளோ சேலரி அப்படிங்கிறது இந்த பார்ட்னர்ஷிப் டீட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்குது. அடுத்த பாருங்கள் 11th பாயிண்ட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்டு ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். நம்ம வந்து அக்கௌண்ட்டை வந்து எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம், ஆடிட் ப்ரொசீஜர் என்ன, யார் இந்த ஃபேமுக்கு ஆடிட் பண்ண போகிறா, இன்டர்னல் ஆடிட் மட்டும் தான் பண்ண போகிறாங்களா இல்லை எக்ஸ்டர்னல் ஆடிட் இருக்குதா. அப்புறம் அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்னாக்க நம்ம எந்த அக்கௌண்டிங் மெத்தட் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், நம்ம வந்து சிங்கிள் என்ட்ரி படி ஃபாலோ பண்ண போகிறோமா, டபுள் என்ட்ரி படி ஃபாலோ பண்ண போகிறோமா அப்படின்னு டீட்டெயில்ஸ் இதில் இருக்குனாக்க பார்ட்னர்ஷிப் டீட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்குது. அடுத்த பாருங்கள் 12th பாயிண்ட், ப்ரொசீஜர் ஃபார் அட்மிஷன் ஆஃப் நியூ பார்ட்னர். அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ பார்ட்னர் அட்மிட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது, என்னென்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் இருக்குனாக்க பார்ட்னர்ஷிப் டீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. 13 பாயிண்ட் பாருங்கள், ப்ரொசீஜர் ஃபார் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் எ பார்ட்னர் அண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் டியூஸ் டு தி ரிட்டையர்ட் பார்ட்னர். ஒரு பார்ட்னர் ரிட்டையர்மெண்ட் ஆனாக்க அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ரிட்டையர் ஆன பார்ட்னருக்கு என்ன பண்ணால் செட்டில்மெண்ட் பண்ணணும். இப்போ ஒரு பார்ட்னர் ரிட்டையர்மெண்ட் ஆனாக்க சும்மா போகணும்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு நம்ம பிஸ்னஸ்லேருந்து எவ்வளோ அமௌண்ட்டு தான் அவருக்கு பே பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னு நம்ம அக்கௌண்ட்டில் செய்ய போகிறோம். ஸோ அந்த அக்கௌண்ட் செஞ்சு அவருக்கு எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கோ அந்த அமௌண்ட் வந்து இம்மீடியட்டாக பே பண்ண போகிறோமா இல்லை வந்து இன் ஃப்யூச்சரில் டியூவாக கொடுக்க போகிறோமா, அது லோனாக வச்சுருந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டை பே பண்ண போகிறோமா அப்படிங்கிறத டீட்டெயில் இந்த இதில் இருக்கணும். பார்ட்னர்ஷிப் டீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து 14 பாயிண்ட் பாருங்கள், மெத்தட் ஆஃப் வேல்யூஷன் ஆஃப் குட்வில் அண்ட் வேல்யூஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அட் தி டைம் ஆஃப் அட்மிஷன் ஆர் ரிட்டையர்மெண்ட் ஆர் டெத் ஆஃப் ஏ பார்ட்னர். ஒரு பார்ட்னர் அட்மிட் பண்ணும்பொழுதோ அல்லது ரிட்டையர்மெண்ட் பண்ணும்பொழுதோ அல்லது டெத் ஆகும்போதோ நம்ம வந்து குட்வில் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் எல்லாம் எப்படி வேல்யூவேஷன் பண்ணணும், எந்த மெத்தட் படி வேல்யூவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயில் வந்து பார்ட்னர்ஷிப் டீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து பாருங்கள் 15th பாயிண்ட், அப்பாயின்மெண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டர்ஸ் இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் எ பார்ட்னர் அண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் டியூஸ் டு தி லீகல் ஹையர்ஸ். என்ன சொல்லியிருந்தாக்க ஒரு பார்ட்னர் டெத் ஆகிட்டானாக்க, இறந்து போயிட்டாப்புலனாக்க ஒரு எக்ஸிக்யூட்டர்னாக்க செயல்பாட்டாளர்னு பேர், அவரை வந்து ஒரு ஃபேம் வந்து அப்பாயின்ட் பண்ணணும், அந்த பிஸ்னஸ் அப்பாயின்ட் பண்ணணும். அப்பாயின்ட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன செட்டில்மெண்ட்டும் பண்ணணும், எல்லா குட்வில் அண்டு அசட்ஸ் எல்லாத்தையும் வேல்யூ பண்ணி அந்த லீகல் ஹையர்ஸ்னாக்க யார் சட்டப்படி வாரிசுதாரரோ அவருக்கு அந்த அமௌண்ட்டை ஒப்படைக்கணும். ஸோ அது ஒரு ப்ரொசீஜர்லாம் எல்லாம் இருக்குன்னாக்க இந்த பார்ட்னர்ஷிப் டீட்டில் இருக்கும். அடுத்தது 16 லாஸ்ட் பாயிண்ட், செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆன் டிசொல்யூஷன் ஆஃப் தி ஃபேம். ஒரு ஃபேம் வந்து டிசொல்யூஷனாக்க கலைக்கும் பொழுது அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேமே டோட்டலாக கலைச்சிடுறோம். அப்படி கலைக்கும் பொழுது அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் எப்படி செட்டில்மெண்ட் பண்ணுறது, அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குனாக்க பார்ட்னர்ஷிப் டீட்டில் இருக்கும். இதில் எல்லாமே நீங்கள் எழுத இல்லை. 3 மார்க் கொஸ்டின் கேட்டால் ஒரு 6 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். ரொம்ப ஈஸியானது தான். நீங்கள் இது எங்கே படிச்சிருக்கீங்கனாக்க 11th இருந்துச்சு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற லெசனில். ஸோ அந்த லெசனில் உள்ளதான் அப்படியே இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே ஈஸியான பாயிண்ட்ஸ் தான், ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. இதில் பார்ட்னர்ஷிப் டீட் அப்படிங்கிற 2 மார்க்கில் 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். பெரும்பாலும் 2 மார்க் கொஸ்டினில் இருக்கும் அது. ஆனால் அந்த கண்டென்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படியே டீடுங்கிறது 3 மார்க் கொஸ்டினில் இருக்குது. இது ஒரு 6 கண்டென்ட்ஸ் நல்லா படிச்சிங்க. ஓகேவா, எல்லா கண்டென்ட்ஸுமே தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். தேங்க்யூ. இவ்வளோ தான் இதோட ஆன்சர். இதை நல்லா பார்த்துங்க. தேங்க்யூ.